ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு மிட்ரேஞ்ச் மொபைலை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கிட்டோம். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகே டெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். 4GB 64GB வேரியன்ட். இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இங்கே ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து நெபுலா ரெட் கலர்லேருந்து வாங்கியிருக்கோம். பார்க்க கூலாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கிறத பார்ப்போம். பாக்ஸை பிரித்தோன்னா உள்ளே வந்து ஒரு வாரண்டி மேனுவலும் யூசர் கைடும் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த பாக்ஸோட ஒரு சிலிக்கான் கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரெட்மி நோட் 7 வந்து ரொம்பவே ஸ்லீக்காகவும் அழகாகவும் இருக்குது. நெபுலா ரெட் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதை தவிர வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் ஒரு 5V 2 amps வால் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு டைப் சி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கும்போது ஒரு கிளியர் கேஸ், மொபைல், வாரண்டி மேனுவல் அண்ட் யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் பிரேக், கூடவே வந்து ஒரு USB டைப் சி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. மொபைலில் ஃபஸ்ட்டு இப்போ அது மேலே இருக்க கவர்ஸ் எல்லாம் வந்து பிரிப்போம். இதை பிரிக்கிறது வந்து ஒரு தனி சுகந்தான் சொல்லணும். பிரிக்கும் போது ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோனை திருப்பி பின்னாடி இருக்கிற அந்த IMEI கேபிளும் வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட கலர் வந்து ரொம்பவே அருமையாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் வித் வயலட் கலர் கோடிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேடியன்ட் லுக் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த மொபைலில் இப்போ வந்து பூட் ஆன் பண்ணி செட்டப் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை இந்த மொபைலில் நம்ம பார்ப்போம். மொபைல் இப்போ ஃபஸ்ட்டு பூட் ஆன் பண்ணோம். மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பின்னாடி இருக்க கிரேடியன்ட் லுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் சைடில் பார்க்கும்போது ஒரு IR பிளாஸ்டர், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், கூட வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. 48 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. கூடவே வந்து ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பவர் பட்டனும் வந்து இங்கே இருக்குது. பாட்டமில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு USB டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மைக்கும் வந்து இங்கே இருக்குது. இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.9 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைப்ரண்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே இயர் பீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 675 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்டிடியூட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1,80,000 வந்துருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணுன்னு சொல்லலாம். வீடியோலாம் பார்க்கும்போது கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள். இந்த மொபைலில் பப்ஜி மாதிரி ஹை அண்ட் கேமிங்காக ஹை கிராஃபிக்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணது தான் சொல்லணும். எந்தோட ஸ்டட்டஸும் இல்லை, லேகும் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மொபைல் வந்து கேமிங்லாம் ஹேண்டில் பண்ணுது. கேமராஸ்ன்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் 7 ப்ரோவில் வந்து பின்னாடி வந்து ஒரு 48 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமராவும் கூடவே வந்து ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த இமேஜ் சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிசைன், பில்ட், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து ஒரு டாப் நாட்ச்னே சொல்லலாம். கன்சிடரிங் 14,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணினே சொல்ல முடியும். இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு இப்போதைக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வேறு எந்த மொபைலும் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மொபைல் தான் சொல்லலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோ பற்றின
அன்பாக்சிங் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இந்த ஃபோனோட கேமிங் அதுக்கப்புறம் வந்து கேமரா ரிவ்யூ வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்ப்போம். ஸோ இந்த மொபைலை பொறுத்திருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு 14,000 இந்த ஃபோனை வந்து இந்த ஃபோனோட பெட்டர் சாய்ஸ் வந்து வேறு எந்த ஃபோனும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.